கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இந்த படம் பேசுது. ஸோ அந்த வகையில் இந்த படம் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் மேட்ரு அவருக்கு என்ன அண்ணன்ட்டு அருண்சாமி சார் என்ன நினைச்சிட்டீங்க நீங்க சார் வந்து இவ்வளவு பிரச்சனைக்காக கையெல்லாம் வச்சு மிரட்டுறாரு. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு, பயமா இருக்கு. எனக்கு வந்து கைதி வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஃபுல்லா நைட்லயே ஷூட் பண்ணும். ஃபுல் நைட் ஷூட்டிங்க. லோகேஷ் ஒன்று எடுத்துருவான், டெய்லி ஃபைட் வேற. இந்த படத்துல வந்து மறுபடியும் ஃபுல் நைட் ஷூட்டிங்கு. ஆனா நல்லபடியா ஒரு ஃபைட்டு கிடையாது படத்துல. அதனால ஃபைட்ல எதிர்பார்த்து வந்துடாதீங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு நைட்லையும் அருண்சாமி சார் கூட உட்காந்து நாங்க பேசிட்டு இருந்த விஷயங்களா இருக்கும். ஏன்னா அவரே பேசிட்டு இருந்தா நான் கேட்டிருந்தேன்னு சொன்னா அவர் கோவப்படுவாரு. நாங்க 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருந்தோம். ராஜகிரண் சார்லாம் வந்து ஒரு கதையை ஓகே பண்றது அவ்வளவு பெரிய விஷயம். அவர் வந்து தம்பி இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான படம். இந்த படத்துல இந்த கதை அதுல எழுத்துருக்கிற ஒரு விஷயமும் மிஸ் ஆகாம கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னாலே போதும், அதான் பெரிய விஷயம்னாரு. ஸோ நான் அருண்சாமி சார் நாங்க பேசும்போது இந்த சீன்ல இருக்கிற இந்த அழகு குறையாம நம்ம என்ன பண்ணிட முடியும், அதை ஒரு சின்ன பெசகு கூட மிஸ் பண்ணிடாம கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கறத ஐ திங்க் எங்களோட கான்வர்சேஷன் மோஸ்ட் அதை பத்தியே இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அருண்சாமி சார் சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் ஒரு வில்லேஜ் பாய் அப்படிங்கிறாரு. அவர் வில்லேஜ் பாய் மாதிரி அங்க இருக்காரு. யாருக்கும் ஒத்துக்க முடியாது. நான் இன்ன வரைக்கும் ஒத்துக்கல. ஆனா அவருக்கு அவ்வளோ ஒரு கனெக்ட் இருக்கு, அவ்வளோ ஒரு மெமரிஸ் இருக்கு. தஞ்சாவூர்ல போய் அங்கேயே இருந்து அந்த படம் ஃபுல்லா நாங்க ஷூட் பண்ணது. அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன், எங்க தஞ்சாவூருக்கு ஸ்லாங் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். இல்லைங்க, சுத்தமான தமிழ்னா தஞ்சாவூர்ல பேசினா சுத்தமான தமிழ், மற்ற எல்லா ஊர்லயும் ஆக்சென்ட் இருக்கும், பட் சுத்தமா கிளீனா இருக்கிறது தஞ்சாவூர் தான் சொன்னாரு. அப்ப அங்க ஒரு தமிழ் டீச்சர் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க வீட்டு எங்களை விட்டாங்க. அவங்க வாப்பா அப்படின்னாங்க. ஓ இதுதான் தஞ்சாவூர், நான் போய் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது வெள்ளந்தியா ஒரு சின்ன ஒரு பிளாக் கூட இல்லாம நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம அப்படி அன்பை கொட்டுறது இருக்கு இல்லையா, அது அந்த ஒரு செகண்ட்ல புரிஞ்சுது. அது அதை பிடிச்சிட்டு தான் படம் ஃபுல்லா டிராவல் ஆனேன்னு சொல்லலாம். அண்ட் பாலா சார் ஒரு இடத்துல அழகா சொல்லியிருந்தாரு, 2 பேர் உட்கார்ந்து பேசுறதே ஒரு அழகான திரைப்படம் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி வந்து முன்ன ரொம்ப நாள் கவனமா சந்திக்கிற 2 பேர் பகிர்ந்துக்கிறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கும். அதுல அவ்வளவு சுவாரஸ்யம் இருக்க முடியும். அதை வந்து எப்படிதான் அந்த மனுஷன் எழுதினாரே தெரியல. அதுவும் 6 நாள்ல எழுதுனேன் அப்படின்னு சொல்றாரு. இது என்னமோ வந்து அப்படியே ஒரு ஃப்ளோல ஒரு கதை நினைக்கிறேன். ஸோ இந்த படம் நடிச்சது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அண்ட் 27 இந்த படம் வரப்போது. இட் வில் பி another ஸ்பெஷல் ஃபில்ம். 96 எந்த அளவுக்கு ஸ்பெஷல் ஃபில்மோ அந்த அளவுக்கு இந்த படமும் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் ஃபில்மா இருக்கும் நான் நம்புறேன். அண்ட் முக்கியமா கோவிந்த் மியூசிக் பத்தி சொன்னோம். 96 காதலே காதலே வந்து இன்னைக்கு எல்லாரும் ஒய்ஃபுக்கும் லவருக்கும் வச்சிருக்கிற ரிங்டோன் வந்து காதலே அந்த பாட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி அவன் ஊருக்கு போகும்போது இந்த படத்தோட பாட்டை கேட்டு போகாம இருக்க மாட்டாங்க. அண்ட் அகைன் கமல் சார் பெரிய நன்றி சொல்லணும். அவருடைய அந்த ஒரு லயன்ஸ் வாய்ஸ்ன்னு சொல்றதா அவர் பாடி கொடுத்தது அந்த படத்துல வர ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். அதுக்கு அவர் ஆட் பண்ண வேல்யூ வந்து கொஞ்சம் கிடையாது. ஸோ கமல் சார் நம்ம உலக நாயகன் அவர்களுக்கு மறுபடியும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கதை அழகா வந்து சேரணும் அப்படிங்கும்போது 96 இருக்கிற ஒவ்வொரு பொக்கிஷம் ஒவ்வொரு டெக்னீஷியனும் அப்படியே இந்த படத்துக்குள்ள வந்தது. மகி வந்ததாகட்டும், இந்த கோவிந்த் வந்ததாகட்டும், எடிட்டர் ஆகட்டும், அவங்க அப்படியே இந்த படம் இந்த கதையே அவங்க தேர்ந்தெடுத்துக்கிச்சு. இந்த கதை என்னென்ன தேவையோ அது ஒவ்வொன்றா செதுக்கிச்சுன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரேர் ஃபில்மாவே நான் பார்க்குறேன். ஸோ வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் 2D அண்ணா கிட்ட கொடுத்துட்டா பிரச்சனையே இருக்காது. இந்த படம் எப்படி வரணுமோ மிஸ் ஆகாம கரெக்டா வந்துடும், கரெக்டா கொண்டு வந்து சேர்த்துவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த வகையில இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து முழுசா வந்திருக்கு இல்லையா, அந்த ஒரு படி ஐ ஃபீல் இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். நகை நம்மளோட லக்கி ஆங்கர் சஞ்சனாவில வந்துட்டாங்க. படம் நிச்சயம் வெற்றி பெறும். எஸ் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கிராமத்து கதையில நாங்க ரசிச்சது வந்து நீங்க அந்த எடுத்து பேசுறது வந்து நார்மலா சூப்பரான ஒரு தமிழ். அதை வந்து நான் பேசிட்டேன். என்ன மாமா சௌக்கியமா நாங்க கேட்டுட்டோம். தஞ்சையில இருக்கிற அந்த எப்படி பேசுறீங்கிறது எங்களுக்கு கேட்கணும்ல. ஒரு 2 டைலாக் அப்படியே எடுத்து விட்டீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிறது வந்து பரவாயில்ல சொல்லுங்க. அதெல்லாம் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். அத்தான படம் ஃபுல்லா வந்து அருண்சாமி சார் அத்தான் பேசிய பொண்ணு கொலை எடுத்துட்டேன். அதுல ஒரு சீன்ல வந்து சாப்பிட்டு இருப்போம்.
அவர் பர்ஸ்ல நிறைய காசு இருக்கும். இவ்வளவு காசை யாராவது பேக்ல வைப்பாங்களா? பர்ஸ்ல தானே வைக்கணும். அவரோட சாப்பிட்டு இருக்காரு, அவர் எழுப்பணும். எப்படி எழுப்புறது? அதான் கொஞ்சம் சூதாப்படியை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ்ல வச்சு சொல்லணும். அந்த வார்த்தை எனக்கே புதுசா இருந்துச்சு. இப்படிதான் பேசுவாங்க, இல்ல எங்க ஊர்ல இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த யதார்த்தம் இருக்கு இல்லையா, எந்த ஒரு ஸ்கிரீன் இல்லாம ஃபில்டர் இல்லாம, நம்ம நோ ஃபில்டர் போடுவோம்ல ஹேஷ்டேக்ல, அந்த மாதிரி நோ ஃபில்டர் ஜோன்ல இருக்கிற கேரக்டர். நம்ம ஊர்ல பொதுவா ரொம்ப நல்லவனா இருக்கணும், பாசமா இருக்கிறவன வந்து ஏமாளின்னு சொல்லுவோம். ஆனா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவர் கிரியேட் பண்ண கேரக்டர் வந்து மத்தவங்க என்ன சொன்னாலும் தன்னோட இயல்புல இருந்து மாறாம இருக்கிற கேரக்டர் இருக்கு இல்லையா. சோ அதுதான் அந்த character. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காரு. சோ அதுல அவருக்கு தான் எல்லா பெருமையும். It's like a glove, sir. கார்த்தி சார் அந்த மாதிரி தாங்கிற மாதிரி தான் நாங்க பாத்துக்கோம். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம டைரக்டர் சாருக்கு வந்து ஒரு அழகான ஒரு நாஸ்டாலஜிக் கனெக்ட் வந்து அந்த பாடல்கள் மூலமா கொடுக்கறத 96லயே வந்து பார்த்தோம் இல்லையா. ஏன்னா அந்த ஒரு பாட்டு பாடின உடனே அப்படியே எல்லா ஃபீலிங்ஸும் கொட்டிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜா சார் பாடல்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த படத்துலயும் அந்த மாதிரி நாங்க ஏதாவது எதிர்பார்க்கலாமா? ராஜா சார் மியூசிக் இல்லாம இவர் கதை எழுத மாட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்காரு. அது ரொம்ப அழகான ஒரு சுச்சுவேஷன்ல வரும். அதனால நீங்க அந்த படத்துல பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து நான் கேட்டேன், ஏங்க இது வந்து அபோவ் 35 இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், 20s இருக்கிற பசங்களுக்கு பிடிக்குமா, இந்த மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு கதை பிடிக்குமான்னு கேட்டா, இல்லைங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பசங்க வந்து படிக்க ஆரம்பிச்சேன். அட பாவிகளா, நீங்க இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துருக்கீங்களா, நான் எந்நேரமும் போனுக்குள்ளேயே இருக்கோம், எங்களுக்கு இந்த அவுட்டோர் லைஃபே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சொந்தங்கள் இருக்கு தெரியலன்னு சொன்னாங்க. ஏன்னா எல்லாருமே சிங்கிள் சைல்ட் ஆயிடுச்சு. சோ அப்ப அத்தை மாமா சித்தப்பாங்கிற அந்த சொந்தங்களே இல்லாம போயிடுது, கசின்ஸுங்கிற விஷயமே இல்லாம போயிடுது இல்லையா. சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, சோ நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் வந்து படம் ஒரு தெரப்பி மாதிரி நான் போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சார் இந்த படத்தை. அண்ட் சரி, ஏதோ உங்க ரொம்ப தொல்லை பண்றேன்னு சொல்லிட்டே இருந்தாரு அவரு, படத்துல இருக்க மாதிரியே தொல்லை பண்றேன். என்ன அப்படி தொல்லை பண்ணீங்க? என்னங்க, நைட் ஷூட்டிங் போயிட்டு வருவோம். நைட் ஷூட்டிங் போயிட்டு வெறும் வயிற்றுல தூங்க முடியுமா? தூங்க முடியாது. காலைல சாப்பிடணும். இவர் தூங்குறேன் பாரு. உடனே காலைல எழுப்பி வாங்க சார் சாப்பிட போலாம்னு சொல்லி சாப்பிட்டு போய் தூங்க வச்சிருவேன். அதுப்பா கரெக்டா 1 மணிக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் தூங்கிட்டு இருப்பாரு. திரும்ப 1 மணிக்கு எழுப்பி வாங்க லஞ்ச் கம்பெனி கொடுங்கன்னு கூட்டிட்டு போவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன தொலைகள் தான். 1 மணிக்கு ஒரு மனுஷனை தூக்கத்துல இருந்து எழுப்பிட்டு சாப்பிடுறதுக்கு அப்படின்ற இல்லைங்க, இந்த படத்தை அட்வான்டேஜ் என்னன்னா சாங் ஃபைட் இந்த பிரச்சனை எல்லாம் இல்ல. சோ டயட்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. காரைக்குடியில வேற தங்கி இருக்கோம், சாப்பாடுக்கு சொல்ல வேணுமா, அதனால 2 பேருமே கூலிஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கோம். மகி சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா, திண்டுக்கல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு போனாரு, பேர் சொல்லலாம் இல்ல சார், பொன்ராம். காலையில 8 மணிக்கு பிரியாணி சாப்பிடுறீங்களா? காலையில 8 மணிக்கு பிரியாணி, அதாவது தம் திறந்த உடனே சார் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தாரு. நன்றி சார். நல்லா சாப்பிட்டுருக்கீங்க. நாங்க சந்தோஷமா வேலை செஞ்சா மக்கள் சந்தோஷமா படம் பார்க்க முடியும். அதனால நாங்க ரொம்ப ஹாப்பியாவே இருந்திருக்கோம். ஆனா நீங்க பிரியாணி சாப்பிடுற அழகா நாங்க தான் அவ்வளவு பார்த்து ரசிச்சிருக்கோமே சார். அது 8 மணிக்கு பார்த்தா நல்லா தான் இருக்கும். சரி, ஓகே, ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க மேல இருக்கீங்க அவர் கீழே இருக்காரு, மாத்தி இருக்கும்போது நான் மாத்தி சப்போர்ட் பண்ணுவேன். இருந்தாலும் அவர் பக்கம் நியாயம் ஒண்ணு இருக்கும்ல, அதை கூப்பிட்டு தானே கேட்கிறோம். சார் வாங்க சார், நீங்க மேல வாங்க சார் ப்ளீஸ். என்ன அழகா இருக்கு இந்த பாக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு இங்கிருந்து பாக்க. கீழே நிறைய ஆக்ஷன்லயே சொல்லிட்டு இருந்தாங்க சார், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு போல இருக்கு சார். இல்ல சார், எனக்கு ஒரு கடைசியில பேசுறாரு, என்ன சொல்லிட்டு போயிடலாம், அதுக்காக நான் வந்து அதனாலதான் உங்களை வந்து நான் பாருங்க மேல கூப்பிட்டேன். கடைசியா அப்படி முடிக்க விட மாட்டோம், உங்களை கரெக்டா சொல்லிடணும் அப்படின்னு. எனக்கு வந்து அவர் சொல்றதே பெட்டர் நினைக்கிறேன். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? பட் இட் இஸ் சோ குட் டு see both of you on screen. அது ஒரு மாதிரி ஒரு கலாட்டாவோ ஒரு மாதிரி அழகா, இந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் ரொம்ப ஓவர் யூஸ் ஆயிடுச்சு சார். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு அழகியமா, ஒரு அன்பா, ஒரு பாசத்திலோ, ஒரு அந்த மாதிரி ஒரு குடும்பத்து கதையில பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு. It was brilliant to watch you on screen and I'm sure இது ஒரு பெரிய திருவிழாவா எங்க எல்லாருக்குமே வந்து இருக்க போகுது. ஸோ மெய்யழகன் டீமை வந்து மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் us on stage for a photo opportunity. கார்த்தி சார், தேங்க்யூ. 2 பேரும் சேர்ந்து ஒரு வாட்டி கை காட்டினீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு